ஆண்டவரில் மிகவும் பிரியமானவர்களே, உண்மையாகவே இலங்கை நாட்டுக்கு 2ஆம் முறையாக நான் வந்தது குறித்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். 23 ஆண்டுகளுக்கு முன் கொலம்போவிற்கும் நிகாம்போவுக்கும் கண்டிக்கும் நான் வந்து 3 நாட்கள் செலவழித்த நினைவு. அப்போது யாழ்ப்பாணத்திற்கோ மன்னாருக்கோ நான் வர இயலவில்லை. முதலாக இலங்கையை குறித்து நான் தெரிந்து கொள்ள காரணமாயிருந்தவர்கள் எனக்கு மிகவும் அன்புக்குரிய யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்தின் அருள் பணியாளர் ஜே.ஏ. ஜேசுதாஸ் அவர்களும், இன்னும் மன்னாரை சார்ந்த மறைப்பணியாளர் நினைவில் வாழும் ஏ. ராயப்பு அவர்களும், இன்னும் யாழ்ப்பாணத்தை சார்ந்த சந்திரன் என்கிற இயேசுதாசன் என்ற அருள் பணியாளரும் தான். இவர்கள் மீது மிகவும் நான் பாசம் வைத்திருந்தேன். நெருக்கமான உறவு இருந்தது. 1978 1981 வரை நாங்கள் மதுரை கர்மாத்தூரிலே ஒன்றாக பயிற்சி பெற்றோம். அண்மையில் அருள் பணியாளர் முன்னாள் மறை மாவட்ட முதன்மை குரு என்னுடைய நண்பர் ஏ. ராயப்பு அவர்கள் மரித்தது என் நெஞ்சை மிகவும் வருத்தியது. அவர்களுடைய உறவினர்களையும் இங்கே இருக்கின்ற மற்ற நண்பர்களையும் சந்திப்பதற்காகத்தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டேன். அத்தோடு என்னுடைய இறைவார்த்தை பணியை பற்றி எடுத்துச் சொல்லவும், எல்லாரும் ஆண்டவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளால் தொடப்படவும், நம்பிக்கை பெறவும், புது வாழ்வு வாழவும் நாம் கருவியாக இருக்க வேண்டும் என்று உந்தி தள்ளப்பட்டு நான் இங்கே வந்திருக்கிறேன். உண்மையாகவே மறை நதி என்கின்ற இந்த இறையாட்சி பணி, சமூக ஊடகம் யாழ்ப்பாணத்தில் செய்கின்ற நற்செயல்களை குறித்து, இறைவார்த்தை பணியை குறித்து நான் பெரிதும் மகிழ்கின்றேன். அன்பு தந்தை ஆண்டோன் ஸ்டீஃபன் அவர்கள் இந்த பணியில் எத்தனையோ பேரை ஒருங்கிணைத்து இந்த மறை மாவட்டம் இறை ஆட்சியில் வளர பெரிதும் துணை புரிவதற்காக அவருக்கு இதயமார்ந்த நன்றியையும் பாராட்டையும் நான் தெரிவிக்கின்றேன். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம். அந்த காலத்திலேயே 2ஆம் வத்திக்கான் சங்கம் எடுத்து சொன்னது, நற்செய்தி அறிவிப்பிற்காக நவீன ஊடகங்களை நாம் பயன்படுத்தவில்லை என்றால் நாம் பாவம் செய்கின்றோம் என்று. அந்த விதத்தில் சமூக ஊடகங்கள் வழியாக இந்த நற்செய்தி பணி, இறையாட்சி பணி நன்றாக நடைபெறுவது குறித்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த யாழ்ப்பாணம் வாழ் நம்பிக்கையாளர்களே, இலங்கையில் வாழ்கின்ற மற்ற சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய செய்தியை நான் எடுத்துச் சொல்ல வேண்டுமென்றால் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற இதே செய்திதான். ஆண்டவர் இல்லாமல் நாம் எதுவுமே செய்ய முடியாது. நீ விடியற் காலையில் எழுந்திருப்பதும் வீண், இரவு வெகு நேரம் கழித்து உறங்கச் செல்வதும் வீண். ஆண்டவரே வீட்டை கட்டினால் ஒழிய அதை கட்டுவருடைய உழைப்பெல்லாம் வீணே என்று திருப்பாடல் 127 சொல்லுகிறது. ஆகையினால் எல்லாரும் நின்று நிதானிக்க, ஆண்டவரோடு பேச, ஆண்டவர் பேசுவதை கேட்க நேரம் ஒதுக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஜெபிக்கும் மக்கள், இறைவேண்டல் செய்யும் மக்கள் என்பதை முதலாக புரிந்து கொள்ள இந்த நேரத்தில் அழைக்கிறேன். 2வது, நாம் எல்லாரும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக நாம் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து நம்முடைய வேலையை செய்ய வேண்டும். நம்முடைய உறவுகளுக்காக, குடும்பத்தாருக்காக, தேவையில் இருப்பவர்களுக்காக, திறமைகளை வளர்த்து கொள்வதற்காக, ஆண்டவரை மகிமைப்படுத்த கஷ்டப்பட்டு வேலை செய்கின்றவர்களாக நாம் எல்லாரும் மாற வேண்டும். 3வது, நாமும் ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலையை பின்பற்றி இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். துன்புறுகின்ற நம் சகோதர சகோதரிகளின் கண்ணீரை கண்டு நாம் சும்மா இருந்தால் நாம் நம்பிக்கையாளரே அல்ல, இயேசுவின் சீடர்களே அல்ல. அதையும் மனத்தில் கொள்ளுங்கள். இதையெல்லாம் தாண்டி நாம் எல்லாரும் தாழ்ச்சி உள்ளவர்களாக, நன்றி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும்.
பெற்றுக்கொள்ளாது எது உன்னிடத்தில் உள்ளது என்கின்றார் பவுலடியார். நம்மிடம் உள்ளதெல்லாம் பெற்றுக்கொண்டதாக இருக்க நாம் வீண் பெருமை அடிக்கக்கூடாது. எனவே எல்லாரும் அடுத்தவரை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் நமக்கு உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நன்றி கூறி வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம் அன்பு தெய்வம், அதை தாண்டி நம்முடைய பெற்றோர், உடன்பிறப்புகள், ஆசிரியர்கள், நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சிறு உதவி செய்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி வாழ வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால், அன்பார்ந்த இலங்கை மக்களே, அன்பார்ந்த யாழ்ப்பாணம் நம்பிக்கையாளர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்வது, பி ப்ரேயர்ஃபுல், பி ஹார்ட் ஒர்க்கிங், பி கம்பேஷனேட், பி ஹம்பிள் அண்ட் கிரேட்ஃபுல். இதுதான் நான் உங்களுக்கு விடுக்கின்ற செய்தியாக இருக்கிறது. நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா இவை எல்லாவற்றையும் வாழ்ந்தார். எல்லாவற்றையும் தம் அன்பு மகன் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த தாய் உங்கள் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவாராக. இந்த நேரத்தில் இந்த இலங்கை நாட்டின் வழியாக, முக்கியமாக யாழ்ப்பாணம் மன்னார் மறைமாவட்டத்தின் வழியாக இறைவன் நான் வளர துணையாக இருந்தார். எத்தனையோ அன்பு உள்ளங்களை எனக்கு கொடுத்தார். குறிப்பாக என்னுடைய அன்பார்ந்த அருள் பணியாளர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். மாணவர்களாக இருந்த போதிலேயே அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவர்கள் சார்ந்துள்ள இந்த 2 மறை மாவட்டங்களுக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியையும் பாராட்டுக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.